ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டொமேட்டோ ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். குக்கரில் ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி குக்கரில் செய்கிறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாங்க. குக்கர் சூடானதும் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு, ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் பொரிய விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டொமேட்டோ ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே மசாலா இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியாக செய்யலாங்க. அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வந்துருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 3 விரல் பிடிச்சி எடுத்தால் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதை வதக்கி விட்டுறலாங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளி, நல்ல பழுத்த செவப்பாக இருக்கிற தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டொமேட்டோ சாதம் ரொம்ப கலராகவும் இருக்கும். அதுக்காக தான் சின்ன தக்காளி ஒரு 7 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக தக்காளி வதங்கி வரணுங்க. அந்தளவுக்கு நம்ம தக்காளி நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு நம்ம சேர்க்குற மசாலாவே இவ்வளோதாங்க, வேறு எதுவுமே சேர்க்கலை. இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாங்க. நான் பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன். இந்த கப்பால் 1 கப்பு அரிசி சேர்த்துக்கிட்டேன். அதே கப்பால் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த டொமேட்டோ ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக பாருங்கள், உதிரி உதிரியாக ரொம்ப அருமையாக டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லைங்க. அதே சமயம் சாதமும் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ரொம்ப மசாலா இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டொமேட்டோ ரைஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட ரைத்தா ஒரு எக்கு வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யும் பொழுது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.